நீங்க எப்பேற்பட்ட குரு, உங்களை பார்க்கறதுக்கு அவன் ஆடம்பரமா வர ராஜா ரூபத்துல எல்லாரும் இந்த குதிரையெல்லாம் இதெல்லாம் எடுத்துன்னு வரணுமா அப்படின்னு கேட்பார். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் ராமதாஸ். சொல்லிட்டு இந்த மகாராஜா வந்து அவரை தரிசனம் பண்ண வரச்சே வந்து அவர் வந்து அடுத்த தடவை நீ தனியா வா அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னா, மகாராஜா ரொம்ப இன்டெலிஜென்ட். அவர் புரிஞ்சுட்டார் இந்த மாதிரி ஏதோ தான் ரொம்ப ஆடம்பரமா வந்திருக்கோம் போல இருக்கு குருவை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை அவர் வந்து ரொம்ப சாதாரணமா வரணும்னு பாக்குற. ஆனாலும் அவர் வந்த உடனே அவருக்கு எல்லாம் அந்த பாரஃபெர்னேலியா என்னெல்லாம் கிரீடம், அதுக்கப்புறம் கூட ஒரு 10 பேரு, குதிரைப்படை, யானைப்படை எல்லாரும் வந்துட்டா உடனே. அப்போ அவளுக்கெல்லாம் புரியல, அவர் இன்டென்ஷனோட வரல, ஆனாலும் எல்லாரும் வந்துட்டா. அது என்ன அப்படிங்கறச்சே ராமதாசர் எக்ஸ்பிளைன் பண்ற, அவனுக்கு இருக்கு ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய இந்த ஜென்மால அவன் ராஜாவா இருந்து அவன் சில காரியத்தெல்லாம் பண்ணணும். அதனால நீ எப்படிப்பட்ட ஸ்திதியில அவனை போட்டாலும் அவன் ராஜாவா தான் இருப்பான் அப்படின்னு. சில பேருக்கு பகவான் அப்படி ராஜாவா இருக்கணும், ராஜாவா இருந்து பரிபாலனம் பண்ணணும், மற்றவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ரோலை கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த ரோல்ல இருந்து மீறாம இருக்கா. அப்படி அம்பரீஷன் பரம பாகவதனா இருந்தா கூட அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு ஒரு அந்த ராஜ்யம் நன்னா போறது அப்படிங்கிறதுக்கு வேற எந்த ப்ரூஃப்மே வேணாம். 7 காண்டினென்ட்டும் ஒரே ஒருத்தர் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா அப்ப சண்டையே இருக்காது இல்லையா. ஏதாவது ஒரு எப்பொழுதுமே ஒரு துவைதமா ஒரு விஷயம் இருக்கு, 2 விஷயமா இருந்தாதான் பேதம் அப்படிங்கிறதே உருவாகும் இல்லையா. இப்போ ஒரே ஒரு இப்ப நம்ம அத்வைதமா ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அத்வைதமா பார்த்தா பேதமே கிடையாது இல்லையா. எல்லாம் ஒரே பரம்பொருள் அப்படின்னு பார்த்தா பேதமே கிடையாது. பேதம் எப்போ வருது, நம்மளுக்கு சுக துக்கம், இது வந்து குளிர்றது, இது வந்து ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு அந்த பேதம்லாம் 2 விஷயமா இருக்கு, அதுக்கு மேல இருக்கிற விஷயத்துலதான் வருது இல்லையா. அப்போ ஒரே ராஜா 7 தீபத்துக்கும் அப்படின்னா சண்டையே இருக்காது. அதுவே இட் இஸ் ப்ரூஃப் தட் அவ்வளோ நன்னா ராஜா பரிபாலனம் பண்ணிருக்கா, சண்டையே இல்லை, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு ராஜாவா இந்த அம்பரீஷன் இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு ஒரு தர்மிஷ்டனா இருக்கா இந்த அம்பரீஷன். இந்த அம்பரீஷன் பண்ற கைங்கரியத்தை பார்த்து பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்பரீஷன் அப்படி சாதுக்கள்லாம் சேவை பண்றதை பார்த்து டெய்லி காலையில போய் அம்பரீஷனே வந்து இந்த பெருக்கி தொடச்சு கோயிலெல்லாம் தொடச்சு ஒரு பெரிய மாலை, நம்ம திருப்பதியில பார்த்திருக்கலாம், இந்த பெருமாளுக்கு வந்து பெரிய மேலேந்து கீழே அந்த கிரீடத்திலேருந்து பாதம் வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு மாலை இருக்கும். அந்த மாதிரி டெய்லி தானே போய் அந்த புஷ்பத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்து நானே வந்து ஒரு மாலையை கோர்த்து அப்படி பண்ணுவான், அழகா பண்ணுவானா. அப்படி ஒரு நாள் பண்றச்சே பகவானுக்கே வந்து பொற்கலயம், வைகுண்டத்துல இருக்க பொற்கலயம், உடனே அவனை வந்து பார்க்கணும், நேரம் வந்து நான் பார்க்கணும் பக்தர்களை அப்படின்னு பகவானுக்கு ஒரு ஆசையா அன்னைக்கு வராராம். ஒரு நாள் அவருக்கு பொறுக்காம போற நாள் வந்து வராராம். வந்த உடனே பகவான் வந்து ரொம்ப அவசரமா வந்துட்டார். இப்போ நம்ம கஜேந்திர மோட்சத்துல கூட பார்க்கலாம். என்னன்னா பகவான் வந்து ஒரு பக்தன் எப்படி தன்னை கூப்பிடுறானோ அப்படிதான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவார். இப்போ கஜேந்திர ஆழ்வார் வந்து கருடன் மேல வந்து வர பகவான் தான் வேணும் அப்படின்னு கூப்பிடுறதுனால இவருக்கு அவசரம் வரணும் அப்படின்னு அவர் அடிச்சு பிடிச்சு கிளம்புறாரு. கருடன் ஸ்லோவா அவருக்கு பாவம் தெரியாது நியூஸ், அவரை பிடிச்சு வா நீயும் வா அப்படின்னு அவரை தரதரன்னு இழுத்துட்டு போய், ஏன் அப்படின்னா பக்தன் கேட்டான், கருட ஆழ்வாரோட தரிசனம் வேணும் அப்படின்னு கேட்டான், அதனால அவரை தரதரன்னு பிடிச்சி இழுத்துன்னு. அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல அம்பரீஷன் பார்க்கணும்னு அவ்வளோ ஒரு ஆர்வத்துல அவருக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும் இல்லையா பகவான் இல்லையா. ஏதாவது பக்தனை பார்க்கறாரு அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா. நம்மளே ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து நினைப்போம் இல்லையா, ஏதாவது கெஸ்ட்டுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும், அவளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது நினைப்போம் இல்லையா. ஒருத்தரை புதுசா போய் பார்க்கணும், அது ஒரு ட்ரெடிஷன் இல்லையா, நம்ம வந்து போய் பண்ணணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இப்போ பகவான் வந்துட்டு அம்பரீஷன் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டான். பகவானே நேரடியா வந்துட்டாரா, பிரத்யட்சமா வந்துட்டாரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அம்பரீஷனுக்கு. அந்த கோயில்ல இருக்கிறது யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம். இந்த கோயில்ல கைங்கரியம் பண்றானே, அந்த கோயில்ல யாரு அப்படின்னா அம்பரீஷனுடைய குலதெய்வம் தான் ரங்கநாதர்.
நம்ம இப்போ திருச்சி இப்போ ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாதர் அயோத்தியால தான் இருந்தார் முன்னாடி. ஏன்னா அது வந்து அந்த இக்ஷ்வாகு குலத்துல வழிபடுறவர்கள் எல்லாரோட குலதெய்வமா இருக்கு ரங்கநாதர். அப்படி ராமருக்கு முன்னாடி காலம் இல்லையா, அந்த ரங்கநாதர் இன்னும் அங்கதான் இருக்க. அப்போ அம்பரீஷனுடைய குலதெய்வம் வந்து ரங்கநாதர். அவரே நேரடியா வந்தா எப்படி இருக்கும் இல்லையா? வந்த உடனே அவருக்கு வந்து இந்த உள்ள இருக்கிறவரும் இப்ப வெளியில வந்திருக்கிறவரும் வெவ்வேற இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஞானம் இருக்கு அம்பரீஷருக்கு. அதனால அந்த மாலையை, அந்த தொடுத்த மாலையை வந்து இந்த பெருமாளுக்கு போட்டு, பெருமாளுக்கு வந்து ரொம்ப ஒரு அஷேம்டா ஃபீல் பண்றாரு. பெருமாள் மாலையெல்லாம் போடுறான், நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு தேடுற. சுத்தி என்ன இருக்கு, இந்த ஏரியால என்ன இருக்கு, இவன்கிட்ட கொடுக்க, இவன் பண்ற பக்திக்கு இவனுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு தேடுற. அவர் வந்து ரொம்ப அவசரமா வந்ததுனால சக்கரத்தெல்லாம் இப்படி வச்சுட்டு வரல, ஒரு பேக்ல போட்டுன்னு வந்திருக்க. சரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சக்கரத்தாழ்வார் இருக்க. சரி என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ என்ன பண்ணு இந்த சக்கரத்தை வச்சுக்கோ அப்படின்னு சக்கரத்தாழ்வாரை கொடுத்துடுறது அம்பரீஷன் கிட்ட. சக்கரத்தாழ்வார் வந்து பகவானுடைய ஒரு சக்தி இல்லையா, அவருடைய சக்தியோடைய ஒரு வெளிப்பாடு இல்லையா. அவர் ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, ஆனா வந்து பக்தர்களுக்கெல்லாம் ஒரு விக்னத்தை போக்கக்கூடியவரா ஒரு சக்கரத்தாழ்வார் அப்படி இருக்கார் இல்லையா, ஒரு ஆழ்வாரா. அவரே அப்படி தூக்கி கொடுத்துட்டாரு அவ்வளவு ஈஸியா அப்படின்னு. அவருக்கு அப்படி அந்த பக்தி பண்றதுக்கு அவருக்கு திருப்பி என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. அவருக்கு தன்னையே கொடுக்கணும்னு நினைக்கிற, என்ன கொடுக்கறதுன்னு தெரியல, ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். அவர்கிட்ட அவ்வளவுதான் இருந்தது, சக்கரத்தாழ்வார் இருந்தா கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அம்பரீஷனுக்கு அவ்வளோ சந்தோஷம், சக்கரத்தாழ்வாரையே கொடுத்துட்டாரு அப்படின்னு கொண்டாடுற. அப்படியே அவர் கண்ணீர் விட்டுண்டு இந்த சக்கரத்தாழ்வாரை எடுத்துட்டு ராஜ்யசபைக்கு வர. ராஜ்யசபைக்கு வந்து சக்கரத்தாழ்வார் தான் இனிமே நம்மளுடைய கிங்டம்க்கு ராஜா அப்படின்னு இவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கார் இக்ஷ்வாகு குலத்துக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் பிற்காலத்துல பாதுகையை வந்து வச்சுட்டு ஒருத்தர் ஆட்சி பண்ணுவார் அதே இக்ஷ்வாகு குலத்துல. அதுக்கு பிரசிடென்ட் செட் பண்ணதே இவர் தான். சக்கரத்தாழ்வார் வந்து இருக்கார். சக்கரத்தாழ்வார் பகவானே வந்து கொடுத்திருக்கார். பகவான் கிட்டே இருந்து வந்த எல்லாமே அப்படி ஒரு பிரசாதம் இல்லையா. அதுவும் சக்கரத்தாழ்வார் வந்து ஒரு நீங்காத ஒரு அங்கம் இல்லையா. இப்ப நம்ம நித்திய சூரிகள் அப்படின்னு பார்ப்போம். அவள்லாம் வந்து எப்பொழுதுமே ஒரு வைகுந்தத்துல இருக்கிறவா. அவ வந்து ஒரு பத்தர்கள், முக்தர்கள், நித்தியர்கள் அப்படின்னு 3 வகையானவர்களை சொல்லுவோம். பத்தாத்மா அப்படின்னா இப்ப நம்ம எல்லாரும் இப்போ யாராவது லிபரேட் ஆகல, இன்னும் உடம்புல இருக்கா அப்படின்னா அவர்கள்லாம் பத்தர்கள். முக்தர்கள்லாம் யாரெல்லாம் வந்து ஞானத்தை அடைஞ்சு முக்தி பெற்றாரோ அவர்கள்லாம் முக்தர்கள். அந்த பத்தாத்மால இருந்து முக்தாத்மா டிரான்சிஷன் ஆக முடியும். ஆனா சில பேர் இருக்கா எப்பொழுதுமே அதே இடத்துல நித்தியமா அங்கேயே இருக்கா. அந்த பெருவீடிலேயே இருக்கிறவர்கள் நித்தியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நித்திய அங்கமா இருக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார். எங்கேயாவது பிரிச்சு பார்க்க முடியுமோ, சக்கரம் தனியா இருக்கு பகவான் தனியா இருக்காரு அப்படின்னு? அப்படி இருக்காது. எப்பொழுதுமே அதே இடத்துல இருக்கிறவர். அவரை தூக்கி கொடுத்துடுற. இவர் வந்து அந்த சக்கரத்தாழ்வாரை அந்த சிம்மாசனத்துல வச்சு இனிமே சக்கரத்தாழ்வாருக்கு நம்ம எல்லாரும் சேவை பண்ணலாம் அப்படின்னு இவர் வந்து தரையில உட்காந்துக்கிறார். சக்கரத்தாழ்வார் வந்து சிம்மாசனத்தை வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க. அப்படி போறது அந்த ராஜ்ய பரிபாலனம். அப்படி ஒரு கொண்டாட்டம். அம்பரீஷர் வந்து அவருக்கு எல்லா விதமான தர்மங்கள்லயும் அவர் ரொம்ப சிரேஷ்டமா பண்ணுவார். அந்த காலத்துல யாகம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னா அவர் அந்த தர்மத்துல ரொம்ப சிரேஷ்டமா பண்ணுவார். ஆனா நாம சங்கீர்த்தனம் தான் அவர் எந்நேரமும் பண்ணிட்டு இருக்கார். அப்படி இருக்கச்சே அவருக்கு வந்து இந்த ஏகாதசி அனுஷ்டானம் பண்றது அப்படின்னு ஒரு வழக்கம். ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அது வந்து எல்லாருக்குமே பொது. அது வந்து ஒரு மார்க்கத்துக்கு ஸ்பெசிபிக்காலாம் இல்லை, எல்லாருக்குமே அது பொது. மனுஷர்களா இருக்கிற எல்லாருமே இருக்கலாம் அந்த ஏகாதசி அப்படிங்கிற நாள்ல. விரதம் உபவாசம் அப்படின்னா சாப்பிடாம இருக்கிறதுங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பகவத் ஸ்மரண பண்ணணும், பகவத் சிந்தனை பண்ணணும். சாப்பிடாம இருந்து நம்ம படம் பார்க்கறதுனால அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதுவே அதுக்கே வந்து சாப்பிட்டு நம்ம வந்து ஆனந்தமா நாமசங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு அந்த ஏகாதசி விரதத்தை அவர் ரொம்ப ஸ்டான்ச்சா அனுஷ்டிக்க கூடியவர் இந்த அம்பரீஷர். அப்பொழுது அவர் எப்படி அனுஷ்டிப்பாராம், தசமி அதாவது 10th டே, ஒரு ஃபோர்ட்நைட்ல 15 நாள் இருக்கு இல்லையா, அதுல வந்து 10th டே தசமி. அந்த தசமியுடைய இரவுல இருந்து சாப்பிட மாட்டார்.
சாப்பிடாம முழு ராத்திரி தூங்காம பஜனை பண்ணிட்டே இருப்பார். பஜனை பண்ணிட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணிட்டு பக்தர்களோட போயிடுவார் அடிக்கடி. யாராவது ராஜாவை கூப்பிடணும், அம்பரீஷ ராஜாவை கூப்பிடணும் அப்படின்னா அவருக்கு வந்து பல்லக்கு அனுப்பணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. பாகவத சப்தாகம் நடக்கிறதுன்னா போயிடுவார் உடனே. ஒரு யாகம் நடக்கிறது, அந்த யாகத்துல வந்து அந்த இடைவேளையில பாகவத சப்தாகம் இருக்கு அப்படின்னா வந்துருவார் யாகத்துக்கு. அவ்வளவுதான் அந்த ராஜா. அவ்வளோ ஒரு சௌலபியம் அம்பரீஷனுக்கு. அப்பேற்பட்ட ராஜா, ஆனா அவ்வளோ ஒரு சௌலபியம் அம்பரீஷனுக்கு. அவர் அப்படி அந்த ஏகாதசி அன்னைக்கு அப்படி ஒரு விமர்சையா பண்ணுவார். எல்லாரும் ஒரு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் பாகவதர்களுக்கெல்லாம் வந்து அவரவர்களுக்கு வேண்டிய என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து நாம சங்கீர்த்தனம் பண்ணி அவ்வளோ ஒரு விமர்சையா கொண்டாடுவார். கொண்டாடி துவாதசி அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள், இன்னைக்கு துவாதசி. இந்த துவாதசி நாள் அன்னைக்கு ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணணும். காலையில சூரியன் வரத்துக்கு முன்னாடி அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணணும். அப்போ அவர் வந்து இந்த தீர்த்தத்தை பருகி அவர் வந்து அந்த துவாதசி பாரணை அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அந்த தீர்த்தத்தை பருகி அந்த ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவது. அதுதான் ஒரு சைக்கிள். அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு தசமியோடைய இரவுலேருந்து துவாதசியுடைய காலை பொழுது வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணணும், தூங்காம இருக்கணும். அப்படி அவர் இருந்தார். அவருக்கு வந்து எப்பொழுதுமே அனுஷ்டிப்ப. ஒரு வருஷம் அவர் நினைச்ச ஏகாதசியை ரொம்ப நல்லா பண்ணணும், ரொம்ப ஒரு வருஷம் ரொம்ப ஸ்டாஞ்சா அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்துல போய் நம்ம அனுஷ்டிக்கணும். அதாவது க்ஷேத்திரத்துக்குலாம் ஏன் நம்ம போறோம்? இப்போ ஒரு கோயிலுக்கோ ஒரு புண்ணிய நதிக்கோ ஏன் நம்ம வந்து எல்லாரும் அது யாத்திரையா போகணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனா அதுக்கு ஒரு சாநித்தியம் இருக்கு இல்லையா? நம்ம பண்றதோட இப்போ ஒரு புஷ்பம் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து அதோடைய ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் அப்படிங்கிறது லிமிட்டடா இருக்கும். அதுவே ஒரு பொக்கேயே இருந்ததுன்னா எவ்வளவு ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம பண்ற ஒரு சில பிராக்டிஸ், நம்ம பண்ற இப்ப நாம ஜபமோ இல்ல பாராயணமோ இல்ல சங்கீர்த்தனமோ அதெல்லாம் ஒரு 1000-fold அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு திவ்ய க்ஷேத்திரத்துக்கு போய் நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா. அது மாதிரி இவர் பலனை பத்திலாம் இவருக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஆனா வந்து க்ஷேத்திரத்துல போய் பண்ணணும். ஏன்னா க்ஷேத்திரத்துக்கு போனா சாதுக்கள் நிறைய இருப்பா அப்படின்னா அம்பரீஷனுக்கு ஒன்றும் புண்ணிய பாபம் அப்படின்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. சாதுக்கள் நிறைய பேர் இருப்பா, க்ஷேத்திரத்துக்கு போனோம் அப்படின்னு மதுவனம் அப்படின்னு மதுவனத்துக்கு போனோம் ரொம்ப ஆசை. சரி என்ன சொல்லிட்டு கிளம்புற. ராஜா கிளம்பினா எல்லா பிரஜைகள் எல்லாரும் கிளம்புறா, கோடிக்கணக்கான பேர் போறா மதுவனத்துக்கு. ராஜா வந்து ஏகாதசி விரதம் இருக்கார் ஒரு வருஷம், அதுக்காக போறார் அப்படின்னு சொல்லிட்டு மதுவனத்துக்கு எல்லாரும் போறான். அப்போ அந்த மதுவனத்துல ஒரு வருஷ காலம் இருக்க. அந்த காலத்துல ரொம்ப ஸ்டான்ச்சா அனுஷ்டிச்சு ரொம்ப ஒரு சந்தோஷமா ஏகாதசி அன்னைக்கு பஜனை பண்ணி துவாதசி அன்னைக்கு ஒரு நல்ல எல்லாருக்கும் போஜனம் எல்லாம் போட்டு அப்படி ஒரு இருக்க. ஏன்னா மக்கள்லாம் சொல்லியிருக்கா ராஜா கிட்ட, உங்களுக்கு வந்து ரொம்ப உங்களுக்கு ஏதாவது மனோரதம் இருக்கு, அது வந்து கொஞ்சம் பூர்த்தி ஆகணும், ஏதாவது ஆசை இருக்கு ஏதாவது பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த ஏகாதசி விரதத்தை ஒரு வருஷம் வந்து நீங்க நல்லா ஸ்டான்ச்சா பண்ணல அப்படின்னா, அவர் ஏற்கனவே அப்படிதான் பண்ற, ஒரு வருஷம் ஸ்டான்ச்சா க்ஷேத்திரத்துக்கு போய் பண்ணேன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் அது அப்படின்னு உடனே அவர் கிளம்பி போய் ஒரு வருஷ காலம் பண்ற. கார்த்திகை மாச சமயத்துல அந்த துவாதசி வருது, அதோட முடியணும், அவரோட சைக்கிள் முடியணும். அப்பொழுது அந்த ஏகாதசியும் ரொம்ப ஒரு அந்த தசமி ராத்திரியிலேருந்து சத்சங்கம் ரொம்ப விமர்சையா நடக்கிறது. சத்சங்கம் நிறைய பாகவதாலாம் கூடி, அதுவும் அது அந்த வருஷம் முடிய போறது இல்லையா, அந்த அவரோட சைக்கிள் முடிய போறது இல்லையா, அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு வந்து நாம சங்கீர்த்தனம் பண்றா. ஏகாதசி நாள் அன்னைக்கு ரொம்ப நன்னா நடக்கிறது. அடுத்த நாள் துவாதசி காலையில பிரேக் பண்ணணும், ஃபாஸ்ட் பிரேக் பண்ணணும். அப்போ ஒரு பிரேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து அவர் ராஜா, எப்பேற்பட்ட ராஜா என்ன பண்ற, பிரஜைகள்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு பிரஜைகள்லாம் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும் ஃபாஸ்ட் அப்படின்னு எல்லாருக்கும் போஜனத்தை வந்து போட்டு அவள்லாம் சாப்பிட்டு, ராஜா ரொம்ப திருப்தியா இருந்தோம், உங்களோட உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை இருந்தோ அதெல்லாம் பூர்த்தி ஆயிடணும் நீங்க இந்த ஒரு வருஷம் இருந்ததுக்கு அப்படின்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றா. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரின்னு அப்போ வந்து ஃபாஸ்டா பிரேக் பண்ண அப்போ வந்து துர்வாசர் அப்படின்னு ஒரு
ரிஷி இவர். துர்வாசர் அப்படிங்கிற ரிஷி சாதாரணமான ரிஷி இல்லை. அவர் வந்து பரமசிவனுடைய அம்சம். சாதாரணமான ஒரு ரிஷி, கொஞ்சம் தபஸ் பண்ண ரிஷி அப்படி இல்லை. அவர் வந்து பரமேஸ்வரனுடைய அம்சம். அவருக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, முன்னாடி சொன்னேன் தபோபலம் வந்து குறையும், சாபம் கொடுத்தா தபோபலம் குறையும்னு. அவருக்கு சாபம் கொடுத்தா தபோபலம் ஏறும். அப்படி ஒரு ஒரு விசித்திரமான அவருக்கு ஒரு பவர். அதனால குறையுங்கச்சே அவ்வளவு சாபம் கொடுக்குறா அப்படின்னா ஏறும்னா எவ்வளவு சாபம் கொடுப்பா. அதனால அவர் வந்து துர்வாசர் வந்து அவர் ஏதாவது கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா உடனே கொடுத்துருவார் சாபம். சாபத்தை வரமா கொடுத்துருவார். அதாவது சாதுக்கள்லாம் வந்து சாபம் கொடுத்தான்னா அது சாபம்னா அது கெடுதல் இல்லை, நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய பலன் இருக்கும். இப்போ பாகவதத்திலேயே 10வது ஸ்கந்தத்துல நாரதர் வந்து நலகுபரன் மணிகிரீவன் அப்படின்னு 2 பேருக்கு சாபம் கொடுப்பாரு. வந்து குபேரனுடைய பசங்க கொஞ்சம் சரியா நடந்துக்கல அப்படியே ஒரு ஹிஸ்டரி. அதுக்கு சாபம் கொடுப்பாரு. என்ன சாபமா, நீங்க வந்து கிருஷ்ணாவதார சமயத்துல கிருஷ்ணரோட பேக்யார்டுல கிருஷ்ணரோட வீட்டுக்கிட்ட 2 மரமா இருக்கணும், அவர் விளையாடக்கூடிய இடத்துல இருக்கணும். இது ஏதாவது சாபம் இருக்கோ? இதுல சாபமாவே இருக்காது. சாபம்ங்கிற பேர்ல கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும். சாதுக்களால என்னைக்குமே நிகிரகமே பண்ண முடியாது, என்னைக்குமே ஒரு மோசமா நினைக்கவே முடியாது. சாபம் கொடுக்கறச்சேயே வந்து அது நல்லதுக்காக தான் கொடுப்பார்கள். இந்த சாபம் கொடுத்ததுக்கும் இப்போ நம்ம அந்த கதையை ஸ்மரிக்கிறது தான் அதோடைய பெரிய ஒரு நல்லது. அப்பேற்பட்ட ஒரு பாகவதருடைய குணத்தை வந்து உயர்த்தணும் இல்லையா? அதுக்கு வந்து இந்த கதையை அதுக்காக சாபம் கொடுக்குறது, சாபம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறது. அந்த மாதிரி ஒரு கட்டம். இந்த துர்வாசர் வர, துர்வாசர் வந்தா அவருக்கு தெரியும் இன்னைக்கு துவாதசி அப்படின்னு. எல்லா சிஷ்ய கோடிகளோட நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வரா. வந்து உடனே அம்பரீஷன் பார்த்துட்டு உடனே போய் நமஸ்காரம் பண்ணிடுறான். பரம பாகவதர் துர்வாசர் வந்துட்டார் அப்படின்னு உடனே, இவ்வளவு 1 வருஷ காலம் நான் பண்ணதுடைய பலனா நீங்க வந்து கேள் அப்படின்னு அது வந்து இப்படிலாம் சொல்றான் அம்பரீஷன். நிறைய அவர் புகழ்ந்து உண்மையா புகழ்ந்து நிறைய அவரை நமஸ்கரிச்சு அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் என்னென்னலாம் வந்து அவருக்கு உபச்சாரம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றான் அம்பரீஷன். அப்பொழுது துர்வாசர் சொல்ற, சரி நான் வந்து அனுஷ்டானம் பண்ண போறேன், என்னுடைய நித்திய காரியங்கள்லாம் இருக்கு, நான் பண்ண போறேன், பண்ணிட்டு வந்து நம்ம வந்து இந்த துவாதசி பாரண ஃபாஸ்ட் பிரேக் பண்றது பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். அம்பரீஷன் சரி அப்படின்னா ஒன்றும் பரம பாகவதர் இல்லையா, அதனால கண்டிப்பா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷனும் காத்துன்னு இருக்கான். இப்போ துர்வாசர் வந்து சிஷ்ய கோடிகளோட பக்கத்துல இருக்கிற யமுனை கரைக்கு வர வந்து அவர் வந்து ஸ்நானம் பண்றாரு. பண்ணி இப்படி தனிக்கு கீழே இருக்கிறச்சே அவருக்கு வந்து ஒரு தாட் என்னன்னா, இந்த அம்பரீஷன் முகஸ்துதி பண்றானா இல்ல நிஜமா சொல்றானா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம். சும்மா நம்மளை பார்த்து வந்து துர்வாசர் நீங்க எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்றானா இல்ல நிஜமாவே அவனுக்கு அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கா நம்ம மேல, எனக்கு என்னமோ அவன் முகஸ்துதி தான் பண்றான் அப்படின்னு அவருக்கு வந்து இதை டெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் அவருக்கு அந்த இன்டென்ஷன் இல்ல, டெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இவன் இவ்வளவு 1 வருஷ காலமா வந்து இவன் இந்த